அண்மை செய்தி. சின்ன உடைப்பு மக்களின் போராட்டமானது வாபஸ் பெறப்பட்டுள்ளது. மதுரை விமான நிலைய விரிவாக்கத்திற்காக சின்ன உடைப்பு மக்கள் போராட்டம் நடத்தி வந்த நிலையில் நிலங்களை கையகப்படுத்துவதை எதிர்த்து மக்கள் போராட்டம் நடத்தி வந்தனர். சின்ன உடைப்பு பகுதி மக்களை அவர்களது இடத்திலிருந்து வெளியேற்ற இடைக்கால தடை விதிக்கப்பட்ட நிலையில் தற்போது அப்பகுதி மக்களின் போராட்டமானது வாபஸ் பெறப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை தருவதற்காக நமது செய்தியாளர் விக்னேஷ் இணைகிறார். வணக்கம் விக்னேஷ், வழக்கு தொடர்பான முழு விவரம். நிச்சயமாக ஜெயஸ்ரீ, அதாவது மதுரை விமான நிலைய விரிவாக்கத்திற்காக நிலம் கையகப்படுத்தும் விவகாரத்தில் தொடர்ந்து 8 நாட்களாக சின்னொடப்பு பகுதி மக்கள் நிலத்தை கையகப்படுத்தக்கூடாது, தங்களை மீள் அமர்வு செய்த பிறகு நிலத்தை கையகப்படுத்த வேண்டும் என போராட்டம் நடத்தி வந்த நிலையில் போராட்டத்தின் தொடர்ந்து நேற்று முன்தினம் நீதிமன்றத்தின் வழக்கு தொடுத்த நிலையில் இன்று நீதிமன்ற உத்தரவானது கிராம மக்களை மீள்கூடி அமர்வு செய்த பிறகு அவர்களின் கோரிக்கைகளை ஏற்ற பிறகும் அவர்களுக்கு முறையான நோட்டீஸ் வழங்கப்பட்ட பிறகுதான் நிலத்தை கையகப்படுத்த வேண்டும், அவர்களை அப்புறப்படுத்த வேண்டும் என இடைக்கால உத்தரவு பிறப்பித்தது. இந்த நிலையில் மதுரை விமான நிலைய விரிவாக்கத்திற்காக நிலம் கையகப்படுத்தப்பட்டு சுமார் 633.17 ஏக்கர் நிலம் கையகப்படுத்தப்பட்ட நிலையில் சின்னொடப்பு கிராமத்தில் 150க்கும் மேற்பட்ட வீடுகள் மற்றும் 250 ஏக்கர் நிலங்கள் கையகப்படுத்தப்பட்டன. இதற்காக நிதி வழங்கப்பட்ட நிலையில் சின்னொடப்பு கிராம மக்கள் நிதி இழப்பீடு 2009ஆம் ஆண்டு கணக்கீட்டின்படி வழங்கப்பட்டுள்ளதாகவும் அதனால் 16 ஆண்டு காலம் கழித்து தங்களது இழப்பீடு தொகையை வழங்கியதை ஏற்றுக்கொள்ள முடியாது என கோரிக்கையாக வைத்தனர். இந்த நிலையில் தங்கள் நிலங்களை கையகப்படுத்தப்பட வேண்டுமென்றால் தங்களை மீள்கூடி அமர்வு, அதாவது மாநகராட்சி பகுதிக்குள் மீள்கூடி அமர்வு செய்ய வேண்டும், இல்லாவிட்டால் எங்களுக்கு 3 சென்ட் நிலம் வீடு கட்டி கொடுத்து எங்களது கிராம பகுதியில் நாங்கள் எப்படி இருந்தோமோ அரசு பள்ளி, நியாய விலைக்கடை, அங்கன்வாடி மையம், மருத்துவமனை உள்ளிட்ட எல்லா வசதியும் எங்கள் கிராமத்தில் எப்படி இருந்ததோ அதே போல எங்களுக்கு அமைத்து கொடுத்த பிறகுதான் எங்கள் இடத்தை கையகப்படுத்த வேண்டும் என கடந்த ஞாயிற்றுக்கிழமை 1000க்கும் மேற்பட்ட போலீசார் உதவியுடன் அதிகாரிகள் சின்னொடப்பு கிராமத்தில் நிலம் கையகப்படுத்த வந்த பொழுது கோரிக்கையாக வைத்தனர். இந்த நிலையில் தொடர்ந்து 8 நாட்களாக போராட்டம் நடைபெற்று வந்த நிலையில் இன்று நீதிமன்ற உத்தரவின்படி இடைக்கால தடை உத்தரவு விதிக்கப்பட்டதை தொடர்ந்து கிராம மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். தங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வந்ததால் தற்காலிகமாக போராட்டத்தை வாபஸ் பெறுவதாகவும் போராட்டத்தினர் தெரிவித்து வருகின்றனர். மேலும் தங்களுக்கான உரிய நியாயம் கிடைக்கும் வரை இதற்கான முயற்சியை மேற்கொண்டு வருவோம் என தெரிவிக்கின்றனர். ஜெயஸ்ரீ, விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ். இந்த மிகப்பெரிய இந்த வரலாற்று போராட்டத்துக்கு எங்களுக்கு உதவி செஞ்ச நியூஸ் தமிழ் சேனலுக்கு முதல்ல நாங்கள் நன்றியை சொல்லிக்கிறோம். ஏன்னா நாங்கள் நிர்கதியாக நின்னோம் இந்த போராட்ட காலத்தில். விமான நிலைய விரிவாக்க பண்ணிங்கிற பேரில் திரு அமைச்சர் மூர்த்தி எங்கள் சமூகத்தை எந்த அளவுக்கு அழிக்க பார்த்தாருங்கிறது நீங்கள் எல்லாரும் பார்த்தீங்க. விமான விரிவாக்க பண்ணிங்கிற பேரில் நிலத்தை எடுக்கிறதுல மோசடி, இதை ஒரு குழுவை வச்சு தமிழக அரசு விசாரிக்கணும், மத்திய அரசு விசாரிக்கணும், நீதிமன்றமும் அமைச்சர் இதில் எந்த அளவுக்கு கையாடல் பண்ணியிருக்காரு, ஏன் ஒரு குறிப்பிட்ட இனத்தோட இடத்தையே 4 முறை எடுக்கணுங்கிறத கேள்வியெல்லாம் நீங்கள் பத்திரிகையாளர்கள் எழுப்பணும். அவரையும் தொடர்பு கொண்டு கேள்வி கேளுங்க. ஏன் இந்த இனத்தோட இடத்த மட்டும் பிரிட்டிஷ்காரங்க காலத்துல தொடர்ந்து எடுக்கிறீங்க, ஏர்போர்ட்டுக்கு வேற இடமே உங்களுக்கு கிடைக்கலையாங்கிற கேள்வியை நீங்கள் முன்வைக்கணும். தொடர்ந்து பழிவாங்கப்படுற ஒரு வேளாண் குடிக்கு நீங்கள் ஆதரவு கொடுத்து எங்களை காப்பாற்றணும்னு உங்களை நான் கேட்குறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.